ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும் சப்பாத்தி தான். காலையில எந்திரிச்சு என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே டைம் போயிடுது. அதனால நைட்டே நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். அதனால காலையிலே எந்திரிச்சு உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல வச்சுட்டு மாவு பெசஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரமாச்சும் ஊறினா தான் நல்லா சப்பாத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெசைய ஆரம்பிச்சேன். நான் அப்ப பெசையிற மாவு வந்துட்டு கடையில வாங்குனது கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடையில வாங்குற மாவு வந்து தான் சப்பாத்தி நல்லா வரும். ரேஷன் மாவெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இது நான் ரேஷன் வாங்குன கோதுமைய கழுவி காய வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். மாவ நம்ம எந்த அளவுக்கு பெசைறோமோ, அந்த அளவுக்கு தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும். மாவு வந்துட்டு வெடிப்பு இல்லாத அளவுக்கு நைஸா வர அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பெசஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா வரும். அதுக்கப்புறம் குக்கர் விசில் வர்றதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். விசில் வந்ததுமே உருளைக்கிழங்கு எடுத்து பசங்க கிட்ட கொஞ்சம் உரிச்சு குடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களுமே உரிச்சு குடுத்தாங்க. அவங்க உரிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டு பாண்டல் வச்சு வெங்காயத்த எல்லாத்தையுமே வதக்கி வச்சுக்கிட்டேன். அவங்களும் அதுக்குள்ள நான் அது வெங்காயம் வதங்குறதுக்குள்ள அவங்க கரெக்ட்டா உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் இந்த பொரியல்ல வந்துட்டு பச்சை கடல பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து ஜாஸ்தி போட்டிருப்பேன். ஒரு சிலர் வந்து இது போட மாட்டாங்க. ஆனா எங்க வீட்ல இது போட்டா தான் சாப்பிடுவாங்களே! நான் இது வந்து குழம்பா செய்யல, பொரியலா செய்றேன். அதனால இந்த பச்சை கடல பருப்பு வந்துட்டு சாப்பிட்றப்போ நல்லாருக்கும். அம் செஞ்சதுக்கு அப்புறமா சரி பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி வேணும். பாக்ஸுக்கு எடுத்து போறதுக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுக்கு 3, 3 கணக்கா 12 சப்பாத்தி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பக்கம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு, சப்பாத்திய வந்து உருட்ட ஆரம்பிச்சுட்டேன். மொத்தம் 12 சப்பாத்தி உருட்டி, அதுக்கப்புறமா அது சுடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுத்துல சுட்டா சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, 2 அடுப்புலயும் 2 தோசை சட்டிய வச்சு சுட ஆரம்பிச்சேன். சீக்கிரமா முடிஞ்சுது. பசங்களுமே கொஞ்சம் பொறுமையா உக்காந்து சாப்பிட்டுட்டு, லஞ்சுக்கும் சப்பாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நான் எப்போ இது துவச்சு வந்து துணி 3 நாள் ஆச்சு. நானா மடிச்சா தான் உண்டு. இல்லன்னா அது அப்படியே தான் இருக்கும். சரி இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு, மாடியில கொஞ்சம் செடிகள் வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு தண்ணி ஊத்தலாம். ஏன்னா, இப்ப காயிற வெயிலுக்கு வந்துட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்தலனா கூட அது அப்படியே வாடி போயிடுது. அதனால சரின்னு சொல்லிட்டு மேல போனேன். இதுல வந்துட்டு பொடிதல செடின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்துட்டு நான் மத்தவங்க தலையில பொடுகு இருந்து இந்த வச்சு எண்ணெய் வச்சோன்னா போயிடுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, காசு குடுத்து ஒரு கீரை விக்கிற ஒரு அக்கா கிட்ட கேட்டு அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து புதினா செடி மாரி தானாம். அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு அத அப்படியே நட்டு வச்சா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்டு வச்சேன். வந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. என்னான்னு தெரியல. அதுக்கு ஏதோ நோய் ஏதோ ஒரு பூச்சி அடிச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பக்கம் தூர விசாட்டிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தது மட்டும் அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் இப்ப தண்ணி ஊத்திட்டுருக்கேன். அதே மாரி இந்த பக்கம் துளசி செடி, கற்பூரவள்ளி செடி, அப்புறம் புதினா செடி வேற கொஞ்சம் வச்சிருக்கேன். அது வந்துட்டு பாருங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா துளுத்து வந்திருக்கு. பார்க்கறதுக்கு அழகா அழகா இருக்குல்ல.